தாங்கள் எடுத்த வீடியோவில் வந்துட்டு பல விஷயங்களை அவங்க கட் பண்ணிட்டு மச்சத்தை கொடுத்துருக்காங்க. அதில் சிபிஐ வந்துட்டு சரியான பணியாற்றலைன்னு நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? அவங்க காத்தாலேருந்து ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் எல்லாம் எடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் உங்ககிட்ட வந்திருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. எதுக்காக வேணா வச்சாங்க? ஷூட்டிங்காக தான் அவ்வளோ மக்களே அவங்கள கூட்டினாங்க. எதுக்காக அவ்வளோ கூட்டம் முடிச்சு அப்படின்ற விடயத்தெல்லாம் விசாரணையிலே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் ஒரு 5000 பேர் விஜய் கூட வந்தாங்க? கோயம்புத்தூர்லேருந்து எதுக்கு வந்தாங்க? திருச்சியிலேருந்து எதுக்கு வந்தாங்க? இப்படி ஏகப்பட்ட இடத்துல எதுக்கு ஜனங்க கூட கூட்டலாங்க அவங்க அப்படின்றது பின்னாடி எல்லாம் இருக்கிற சீக்கிரட்டு தான். அப்படியே சும்மா ஜனம் அலை மோதுது அப்படின்ற மாதிரி ஒன்று எடுக்கிறதுக்காக தான் அவங்க பண்ணாங்க. அதனால தான் அவங்க லேட் பண்ணதெல்லாம். ஓடிக்கிட்டது நிறைய விஷயம் விஜய் கற்றுக்கிறாரு. பிரசகண்டை ஓடிடுறது, நல்லா புழு வருது. 6 பேர் சத்தான்களை விக்ரவாண்டி மாநாட்டில் தான் கண்டுக்கிட்டான். மதுரை மாநாட்டில் 3 பேர் சத்தத்தை கண்டுக்கிட்டான். மாதிரி ஏற்பாடு பண்ணாங்கல்ல, அதில் டைரக்டர் ரிச்சு வினோத்தை விட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலான்னு யார் யாரெல்லாம் நான் வண்டியில் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அந்த டிரைவர் ஆறுமுகம் அவர்கிட்டருந்தே வாக்குமூலம்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. செயல்படுத்தணும்ல, இதான் நெகோசியேட் பண்ணுறியா அவனோட? அவர் சும்மா ஒரு பொய்மை, ஒரு பிம்ப கட்டுமானத்தில் தான் ஈடுபடுறாங்க அந்த கட்சிக்காரங்க. கல்ட்டு இவரை காண்பதற்கு தான் அப்படி தமிழ்நாடு இயங்கிக்கிட்டு இருக்குது. நீ சொல்லு, நீ தான் தமிழ்நாடு, நான் தான் தமிழ்நாடு அப்படின்றான். விட்டுட்டு ஓடி வந்தவன். தமிழ் நியூஸ் நேரல் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம். கரூர் ஸ்டாம்பேடு சம்பந்தமா இது 2 நாட்களாக விமர்சையாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விவகாரம். அந்த ஷூட்டிங் நடந்ததாக பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விலை உயர்ந்த பவர்ஃபுல் கேமராஸ் எல்லாம் வச்சு எடுத்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷுவல்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு அந்த ஸ்டாம்பீடுக்கு அப்புறம். இப்போ அந்த வீடியோக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னோம்னா, அந்த தாங்கள் எடுத்த வீடியோவில் வந்துட்டு பல விஷயங்களை அவங்க கட் பண்ணிட்டு மச்சத்தை கொடுத்துருக்குறாங்க. அதில் சிபிஐ வந்துட்டு சரியான பணியாற்றலைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படி ஒரு வீடியோ வந்துட்டு செந்தில் பாலாஜி தான் கொடுத்ததா கேள்வி. புரியுதுங்களா? அவங்க காத்தாலேருந்து ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு ஆளை வச்சிருப்பார் இல்லையா? அவர் செந்தில் பாலாஜிலாம் வந்துட்டு அரசியலில் ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு ஆள் தான். அவர் எல்லாம் எடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் உங்ககிட்ட வந்திருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. எதுக்காக வேணா வச்சாங்க? ஷூட்டிங்காக தான் அவ்வளோ மக்களே அவங்கள கூட்டினாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன அப்படின்னா, கரூரில் திமுகவுடைய முத்தமிழ் விழா நடந்துச்சு. அதை விட அதிகமாக தன்னுடைய பிரச்சாரத்துக்கு மக்கள் திரண்டிருக்கிறாங்க அப்படின்னு காட்டி அது அப்படி இதில் அப்படி சும்மா ஜனநாயகன் இவர்கிட்ட தான் ஜனம் இருக்குது, இவர் தான் ஜனனுக்கு நாயகன் அப்படி சொல்லிட்டு அப்படி செல்ஃபி அப்படி ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து காட்டிட்டு கேரளாவில் எடுத்த மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து காட்டி அதை பெருசாக பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அதை நக்கீரன் கோபால் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்மளும் சொல்கிறோம், இவ்வளோ கூட்டத்தை அவங்க எதுக்காக கூட்டினாங்க? காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத மக்கள் வெளியேறக்கூடாதுன்றதுக்காக மனித சங்கிலி போட்டிருக்காங்க. மனித சங்கிலி வேறு. ஆமாம், இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்குது. ஆனால் இதெல்லாம் சிபிஐக்கு தெரியல. இது ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. புரியுதுங்களா? சார்ஜ் ஷீட் நீங்கள் போடலன்னு சொல்லி சார்ஜ் ஷீட் ஆமாம் இன்னும் போடலை, இன்னமும் போடல. எப்போ போடுவாங்கலாம் தெரியாது. சார்ஜ் ஷீட்டை போடாதே கூட விசாரணையே கூட நடத்திட்டு இருக்கலாம். இந்த ஒரு சட்ட சொல்ல பரோட்டா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது, அந்த மாதிரி விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்க. ஏமாத்துறவன் தானே சிபிஐ வச்சு ஏமாத்த போகிறான் அரசியல்வாதி, அவ்வளோதானே. அது என்னைக்கு இருக்குது பாரு. மடத்து உள்ளதில் என்னாச்சு? அஜித்குமார் என்னாச்சு? நகை காணா போச்சு, கேஸை முடித்து வைப்பு. அப்போது அஜித்குமாருக்கு ஏன் அஜித் போன உயிருக்கு என்ன யார் காரணம்? வெறும் போலீஸ்காரங்க மட்டும்தானே. மூல குற்றவாளி யார்? கண்டுபிடிக்கணும்ல. அது அப்படியே கேஸை மூடி வச்சுட்டு போயிடுறாங்க. வேலை இருக்குது அவங்களுக்கு, வேறு வேலை இருக்குது, அதனால் போயிட்டாங்க. என்ன வழக்கு விசாரணை, என்ன ப்ரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி? அந்த மாதிரி இவங்க எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இவங்க மேலே டவுட்டுங்க. இந்த சிபிஐலாம் அப்படியே கிழிச்சிரும் அப்படின்லாம் வந்துட்டு விஜய் சொன்னதும் தப்பு, மற்றவங்க சொன்னதும் தப்பு. சிபிஐ அப்படின்றது என்னது? அது ஒரு ஒன்றிய அரசனுடைய உள்துறை அமைச்சருடைய ஒரு அமைச்சருடைய கைப்பாவை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க? இப்போ அந்த கேமராலாம் வந்துட்டோன்னே சிபிஐ எப்படி சர்ப்ரைஸ் ஆகி போச்சுன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அதெல்லாம். அங்கே போட்டா எதுக்காக அவ்வளோ கூட்டம் கூடிச்சு அப்படின்ற விடயத்தெல்லாம் விசாரணையிலே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் ஒரு 5000 பேர் விஜய் கூட வந்தாங்க? கோயம்புத்தூர்லேருந்து எதுக்கு வந்தாங்க? திருச்சியிலேருந்து எதுக்கு வந்தாங்க? இப்படி ஏகப்பட்ட இடத்துல எதுக்கு ஜனங்க கூட்டலாங்க அவங்க அப்படின்றதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிற சீக்கிரட்டு தான். அப்படியே சும்மா ஜனம் அலை மோதுது அப்படின்ற மாதிரி ஒன்று எடுக்கிறதுக்காக தான் அவங்க பண்ணாங்க.
அதனால தான் அவங்க லேட் பண்ணதெல்லாம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல இவர் லேட்டாலாம் வரல. காத்தால புறப்படும் போதே ஒரு லேட்டாக புறப்படுறாரு. 8:45 மணிக்கு நாமக்கல்ல இருக்க வேண்டியவர் இங்கேருந்து 8:45 தான் புறப்படுறாரு. அதனால எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா கிளீனாக. கரூர்ல மட்டும் நடக்கல இது, பல மாவட்டங்கள்ல இது இல்லை கரூர்ல தான் இந்த மாதிரி ஒரு மோட்டிவோட அதுக்கு அந்த 30 விழா ஒண்ணு நடந்துச்சு. அதுக்கு கவுண்டர் கொடுக்குற விதமா நீ என்ன போடுற, நான் உனக்கு நான் போட்டு டிசம்பர்ல தான் அந்த இடத்துல அவங்க ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டே மாத்தினாங்க டேட். ஆமா மாத்திட்டாங்க. எதுக்கு அது அப்படின்றதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நிறைய சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்கணும். எதையும் பண்ணாத இருக்குது. அவங்க வேற எதுவும் நெகோஷியேட் பண்றாங்க போல. சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தவர் கையாடுறாரு. எது கையாடுறாரு? அங்க ஏதோ மகிழ்ச்சியா நடந்துருக்குது போல உள்ள. அது என்னதுன்னு தெரியல. பூவெல்லாம் தூக்கி போடுறாங்க, ரோட் ஷோ நடக்குது. அது ஏற்பாடு பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணிக்குவாங்க. எங்க பார்த்தாலும் பூ. ரஷ்யா போனானா கூட ரஷ்யாவில் அப்படியே விஜய்க்கு பூ போட்டாங்க அப்படின்னா சும்மா. மோடி கிட்டது நிறைய விஷயம் விஜய் கத்துக்கிறாரு. பிரசகண்டை ஓடிடுறது, நல்லா புழு வருது, போயிட்டு நல்லா தூக்கிட வேண்டியது, 10 நாளைக்கு அப்புறம் ஏதோ உலகத்திற்கு தரைக்கு எல்லாரும் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து காட்டிக்கிறது, ட்ராமா போடுறது. பார்த்தீங்கல்ல, யாரோடையுமே பேச்சுவார்த்தை நடத்தலையா? யாரோடையும் இல்லை, எல்லாம் வதந்தியா இவனுக்கு. ஏன்னா பத்திரிக்கையாளர்ல என்னப்பா இவராட்டமே நம்மளை தூக்கி எடுத்துட்டு இன்னும் நடக்குது ஹக்கியமே அப்படின்னு கேட்குறோமானப்பா. லூஸுங்க இவனுங்க என்னென்ன பண்ணுறானுங்கிறது அவ்வளோத்தையும் பேசுறது இல்லை நாங்கள். அவ்வளோதான். பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் நீங்கள் பண்ணுற அடிக்கிற கூத்தெல்லாம் எல்லாத்தையும் நாங்கள் பேசுறதில்ல. அவ்வளோதான். பொண்ணு நீ தெரியல அப்படின்னு நினைப்ப நீ. நாங்கள் ஒரு பெருமை மனுஷத்தனம் இதெல்லாம் விட்டு எங்கே பண்ணலை பொறுக்கித்தனம் இங்கே அப்படின்னு விட்டுறோம் நாங்கள். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு காட்டிக்கிறாரு அவர் நிர்மல்குமார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் தான் வந்துட்டு டேய் விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச உடனேயே முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதிமுக பேசுகிறீங்க. உலகத்திலேயே ஒரு பதவிக்கு வரணுன்றதுக்காக இன்னொரு பதவிக்கு வந்த கட்சியோட பேரம் பேசுகிற ஒரே கட்சி நீங்கள் தான். சீஃப் மினிஸ்டராக வரணுன்னா மக்கள்கிட்ட போவான், இன்னொரு கட்சிக்கிட்ட போய் கெஞ்சின ஒரே கட்சி நீங்கள் தான். நீங்கள் பேசுகிறீங்க. அதாவது சார் காவல்துறையினர் அறிவுறுத்தினாங்க 100-200 மீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி. இவர் தான் வம்படிக்கா வேணும்ட்டே போய் அங்கே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னதாக நம்ம பார்த்தோம். அதுவுமே அப்போ ஷூட்டிங் பர்பஸ்க்காக தான் இதுலேருந்து தெல்ல தெளிவாகுது. அந்த ஸ்பாட் அப்படின்னாங்களாம். அதான் அந்த ஸ்பாட் எடுத்துகிட்டு போய் வச்சிடனே ஜனங்க பின்னுக்கு தள்ளப்பட்டாங்க, சேர்த்தாங்க. சரி, கொஞ்சம் தலைமைச் செயலாளர் கொஞ்சம் சீஃப் மினிஸ்டர் யாராவது பேசியிருந்தா கூட விஜய் விட்டுருப்பாரு. நீங்க யாரு? சாதாரண கான்ஸ்டபிள், சாதாரண போலீஸ். அன்னைக்கு நேரலை பண்ணும்போது புட்டின், ட்ரம்ப், அப்புறம் ஜப்பான் பிரதமர், அப்புறம் இலங்கை ஜனாதிபதி, நேபாளத்தில் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட கூட யாராவது சொல்லி பேசியிருக்கேன். நான் சொல்லது அந்த மாதிரி, அவர் ஆதரவாளர்கள் சொன்னது. அவனை ஒரு முட்டாப்பைய பேசுகிறான் அந்த மாதிரி. எனக்கு நண்பன் தான். நான் கேட்குறேன், இது முதல்ல இது டிஸ்ஓபீடியன்ஸு, அது வந்து ஒரு செக்ஷனாகவே போட்டிருக்கிறாங்க. அதுக்கே ஒரு தனியாக ஒரு கேஸை போட்டு ஃபயர் பண்ணி தூக்க உள்ள வைக்கலாம். யூ காஸ்ட் த டேமேஜ், உன்னால் இந்த இழப்பு ஏற்பட்டது, அவ்வளோதான். கல்பகுல் ஹோமிசைடு என்ன பண்ண வேறு? இவன் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாத ஒப்பேத்துறான் அந்த சிபிஐ. அவன் பெரிய ட்ராமா போட்டுட்ருக்கிறான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்கணும். ஃபைல் பண்ணியிருந்தானா தெரிஞ்சிட்ருக்கோம். இவன் சரியாக போகிறான்னா தப்பாக போகிறான்னு நான் பேசுடுவோம். அது போடாதையே அப்படியே மீண்டும் விஜய் விசாரணை கிடைக்கிறோம். அந்த ஆள் இங்கே இருந்தது 25 நிமிஷம். அதுக்கு வந்துட்டு 12ஆம் தேதி ஒரு முறை, 19ஆம் தேதி ஒரு முறை, அதுக்கப்புறம் மறுபடியும் 2 மாதம் கழிச்சு இன்னொரு முறை. கிட்டத்தட்ட 25 மணி நேரம் விசாரணை பண்ணிட்டான். 25 நிமிஷம் மட்டுமே அங்கே இருந்தவனை 25 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்கிறான். என்ன தவணை என்ன வெளில சொல்றானா? இவன் வந்துட்டு ஓமையா இருக்கிறான், எதுவுமே சொல்லல. ஆனா திரு செந்தில் பாலாஜி தரப்புல தெளிவா வந்து உடனே பிரஸ் மீட் கொடுத்தாரு. அவரே தான் சிங்கிள் மேனா தான் போனாரு. உடன் ஓரிரு வழக்கறிஞர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் மேனா போனாரு, சிங்கிள் மேனா வெளியே இருந்தாரு. அவர் எப்படி ரெடியா தண்ணி வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு. லூசுங்க. டேய் உங்களுக்கு தான் அந்த புத்தி வரல, செந்தில் பாலாஜி இருக்காதா? அவன் எவ்வளோ ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணவர், எவ்வளோ நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துனவர். மக்கள் தவிப்பு உள்ளாவாங்க. டக்குன்னு யாருக்கிட்ட இருக்குது? அவன் கரூர் எம்எல்ஏ. எங்கே டயல் பண்ணால் டக்குன்னு ஒரு தண்ணின்னு தெரியும், எடுத்தாந்து கொடுத்து எல்லாரும் கொடுக்குறாரு அவர். அதான் ஆஸ்பத்திரியில் அவர் எல்லாத்தையும் பண்ணுறாரு. அன்பில் மகேஷ் போயா முடிவு வந்துட்டா. அதில் தானே திமுக பலம் வாய்ந்த சக்தியாக இருக்குது. உடனே இந்த சீஃப் மினிஸ்டர் போகிறாரு, ஆறுதல் சொல்கிறாரு. ஒரு பலம் வாய்ந்த கட்சி, அந்த கட்சி இருக்குது அப்படின்றதுக்கு மக்கள் மத்தியில்
அதான் காரணம். அவர் 10 லட்ச ரூபா அறிவிக்கலன்னா 20 லட்ச ரூபா கொடுத்துருப்பான். எவ்வளோ பேர் செத்தாங்களே, 10 பைசா கொடுத்தானா? இல்லை, கொடுக்கல. ரத்த குசு விட்டான் அந்த விஜய். இல்லை சொல்கிறேன், இதெல்லாம் சாதாரணமாக காமனாக பசங்க ஜனங்க பயன்படுத்துகிற சொல்கிறேன் தான், ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஆள் 6 பேர் செத்தான்களை விக்கிரவாண்டி மாநாட்டில் தான் கண்டுக்கிட்டான். மதுரை மாநாட்டில் 3 பேர் செத்ததை கண்டுக்கிட்டான். இப்போ அங்கே சேலத்தில் கண்டுக்கிட்டது அவன் பார்த்திபன், அந்த மாவட்டத்தினுடைய தலைவர். அவர் கொடுத்தாரு 5 லட்சம் எடுத்துகிட்டு போயிட்டு, இவங்க தரல. கண்டுக்க மாட்டேன். இது அப்படியே நேரம் இது கேரவானில் வாழ்ந்துட்டு காரு கேரவான் பங்களா, பங்களா காரு கேரவான், அவ்வளோதான். விட்டா ஷூட்டிங் ஸ்பாட்டு, அங்கே போய் டக்கச்சுக்கிட்டு டான்ஸ் ஆட வேண்டியது, அவ்வளோதான். இது சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் வந்து நிரூபணமானா சட்ட ரீதியாக இந்த படத்து ரிலீஸுக்கு வந்து ஏதாவது சிக்கல் ஏற்படலாமா? இல்லை, படம் ரிலீஸுக்கும் இதையும் வந்து சம்மந்தப்படுத்துறது அப்படின்றதெல்லாம் முடியாத காரியம், இது வேற. ஆனால் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணாங்கல்ல, அதில் டைரக்டர் வச்சு வினோத்தை விட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலான்னு பண்ணலாம். ஏன் பண்ணக்கூடாது? யார் யாரெல்லாம் நான் வண்டியில் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அந்த டிரைவர் ஆறுமுகம் அவர்கிட்ட வாக்குமூலம்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. செயல்படுத்தணும்ல. நீ தான் நெகோஷியேட் பண்ணுறியா அவனோட? நெகோஷியேட் பண்ணும்போது அவர் என்ன, அவர் ஹாப்பி ஆயிடுறாரு. இதுக்கு மேலே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவர் கையாட்டு போகிறாரு. அவர் அவ்வளோதான். சார், இப்போ ஒரு பக்கம் இதில் ஒரு நெருக்கடி, சிபிஎஃப்சி ஒரு நெருக்கடி, இப்படி பல நெருக்கடிகள் வந்து சூழக்கூடிய சூழ்நிலையில் வந்து இதை அவர் ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்துவார் நிச்சயமா. இதெல்லாம் வந்து வாக்கா வந்து அப்படி ஒரு அறிவுலாம் உங்களுக்கு கிடையாது. முடிச்சு போச்சு, அது கடவுளுங்க. தன்னுடைய படம் இவ்வளோ தூரம் பாதிக்கப்படும் போது கட்சியாகவும் சரி, தனி மனிதனாகவும் சரி, தலைவராகவும் சரி குரலே கொடுக்கல. அப்படியே பொத்திட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ஆள் எப்படி அதை பயன்படுத்த முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது விஜயால். எதுவுமே அவருக்கு அவருடைய அட்வான்டேஜுக்கு எதுவுமே வரவே வராது. அவர் சும்மா ஒரு பொய்மைப்பையும் ஒரு பிம்ப கட்டுமானத்தில் தான் ஈடுபடுறாங்க அந்த கட்சிக்காரங்க. கல்ட்டு இவரை காண்பதற்கு தான் அப்படி தமிழ்நாடு இயங்கிக்கிட்டு இருக்குது. நீ சொல்லு, நீ தான் தமிழ்நாடு, நான் தான் தமிழ்நாடு அப்படின்றான். விட்டுட்டு ஓடி வந்தவன். நீ கரூர் கூட கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய், ஒரு விஜி, ஒரு வீட்லேயும் ஒரு பிள்ளை, ஒரு மடகு ஊதி எல்லாம் இருக்குது வச்சுக்கோ. சிந்திக்காத அதெல்லாம் உன்னாட்டமே. அதுவும் வந்துட்டு நான் சிந்தனைக்கு நான் சொல்ல வரேன். சிந்திக்காதா? அதுவும் சிந்திக்காதா? மனிதன் யாரு? இவங்களுக்குலாம் புரியறதுக்காக சொல்ல வரேன். மனிதன் மனோமயா புருஷா பிராண சாரீர நேதா அப்படின்னா புரியுதா? மனிதன் அப்படின்றதுக்கு மனதனால தான் அவன் பேர் மனிதன் அப்படின்றது. அப்படின்னா மனம் என்னது? சிந்தனை. தூரத்தை அளக்கிறதே வந்துட்டு ஒரு யோசனை தூரம், 2 யோசனை தூரம், 3 யோசனை தூரம் அப்படின்ட்டு மயிலெல்லாம் தாண்டி ஒரு அளவு ஒன்று வச்சுருக்கிறான் நம்ம மீனவன். அப்படியாப்பட்ட தமிழினம். சும்மா உன்னை பார்த்து விசில் அடிக்கிறான் அப்படின்றதுக்காக உன்னுடைய அடிமைன்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ சில பெண்கள் சொன்னாங்க, நாங்கள் சிலர் தங்கச்சியாக இருப்போம், சிலர் அக்காவாக இருப்போம், சிலர் பொண்டாட்டியாக இருப்போம். அப்படி தான் தமிழர் நினைக்குமா? அது சொல்லிட்டு போனதுங்க வீட்டில் போய்ட்டு என்ன அடிபட்டுச்சுங்க அப்படின்லாம் தெரியாது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தப்பான ஒரு கால்குலேஷன். அவருடைய ரசிகர்களும் சிந்திப்பாங்க, நிச்சயம் சிந்திப்பாங்க. அப்படி சிந்திச்சு ரெபல் ஆகி பல பேர் வெளில போயிட்டான். அதனால் விஜய் நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் நடக்காது. அது சும்மா போச்சு. கடந்த விசாரணையின் போது நீங்கள் சொன்னீங்க கிறிஸ்துமஸ் பார்ட்டி நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்போட ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஆனால் இஸ்லாமியர்களுடைய இஃப்தார் பார்ட்டியில் அதெல்லாம் கூட்டணி கிடையாதுங்க, அந்த டீம் இந்த டீம்லாம் நான் கிடையாதுங்க, நான் மக்கள் டீமு, நான் மக்கள் கூட தான் கூட்டணியா அப்படின்ற மாதிரி கேப்டன் விஜயகாந்த் தோனியில் பேசிட்டாரு. இந்த வார்த்தையை நீ எப்போ சொல்லிடுறோம்? இந்த வதந்திகள் வந்து பரப்பப்படும் போது சொல்லிடுறோம். வதந்திலாம் கிடையாது. செயல்களில் நீ ஈடுபடுறதுக்கெல்லாம் முன்னாடி எதுவாக இருந்தாலும் இவர்களோட பேச்சுவார்த்தை கிடையாது. நாங்கள் இவர்களோடு எந்த தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டோம். முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம். இல்லையே, நீ அவங்க வந்துட்டு உனக்கு ஆதரவாக கரூரில் பேசுகிற உடனே எனக்கு ஆதரவாக பேசி அரசியல் நண்பர்களுக்கு நன்றி, அரசியல் நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு நல்லா அப்பவே தெரிஞ்சிருச்சுல நீ யார் பக்கம் நிற்கிறேன்ட்டு. இதெல்லாம் வந்துட்டு முஸ்லீம் யோசிக்க மாட்டானா? ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. ஏமாத்திரம் நினைக்கிறேன். எனக்கு இதில் ஒரு நுட்பமான ஒரு கேள்வி இருக்குது. நான் திமுக ஒப்பிட்டு ஒரு கேள்வி கேட்குறேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2018ஆம் ஆண்டு மரணித்தார். அதன் பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் சில மாதங்களிலேயே அவரும் மரணித்தார். அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் திமுக பாஜகவுடன் இணக்கம் காட்டுகிறது, திமுக பாஜகவுடன் கூட்டணி செல்லும் என்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டு வந்தது. நான் முடிச்சிடறேன் என்னோட கேள்வி. அப்போ திமுக தலைமை முற்றுப்புள்ளி வைத்ததா அதற்கு?
மாறாக வாஜ்பாய் அவர்களுடைய அஸ்தி சென்னையில் கரைக்கப்பட்ட பொழுது அதற்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடைசியில் அதை நல்லா பேச விட்டுட்டு அவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த முதல் உரையில் நாடு முழுவதும் காவி வண்ணம் நடிக்க நினைக்கக்கூடிய மோடி அரசுக்கு பாடம் புகட்டவான்னு சொல்லி அப்பதான் கடைசியில் முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 6-7 மாசம் பேச விட்டாங்க திமுக தலைமையிலிருந்து ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கல. அப்ப அந்த திமுகவுக்கு இஸ்லாமிய சமூகம் ஓட்டு போடுவாங்க, விஜய்க்கு போட மாட்டாங்கன்னு நீங்க எப்படி சொல்ல வரேன்? 99, ஏன்னா இந்த இடத்துல நான் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல வரேன். 99 பிஜேபியும் திமுகவும் கூட்டணிக்கு போது வாஜ்பாய் அரசு மறுபடியும் வர்றதுக்காக வந்துட்டு மக்களவைத் தேர்தலில் கூட்டணி சேர்றாங்க. கூட்டணி சேரும் பொழுது உன்னுடைய அடிப்படையாக நீ எதெல்லாம் அப்ஜெக்டிவாக வச்சிருக்கிறியோ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம் அப்படின்றத நீ நடைமுறைப்படுத்தக்கூடாது. அயோத்திய பிரச்சனையை எடுக்கக்கூடாது, மசூதி எடுக்கக்கூடாது, மசூதி தொடர்பான அந்த விஷயங்கள் எல்லாம் நீ கையிலேயே எடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு கண்டிஷன் போட்டு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்றத போட்டுக்கிட்டு தான் திமுக அவங்களோட கூட்டணி வச்சுக்கிச்சு. புரியுதுங்களா? மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இன்றைக்கி இருக்கிற அண்ணா திமுக, இன்றைக்கி இருக்கிற விஜய்க்கெல்லாம் அதெல்லாம் தெரியுமா? திமுக எங்கேயாவது விட்டு கொடுத்துருக்குதா? தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுத்துருக்குதா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதான் திமுக வந்துட்டு ஒரு அரசியல் சூழல் காரணமாக வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துச்சு. ஆனால் கூட இருக்கிற யாரையுமே விட்டு கொடுக்கலையாது. தமிழ்நாடு விட்டு கொடுத்துச்சா? அது கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை விட்டு கொடுத்துச்சா? பெரியார் அண்ணாவை விட்டு கொடுத்துச்சா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? அதனுடைய நிலைப்பாடு டெல்லிக்கு போனோன்னா தமிழ்நாட்டுடைய நலன் நாடி, தமிழருடைய நலன் நாடி, இந்தியாவுடைய பொதுவான நலன் நாடி என்ன செய்யணுமோ அதான் அந்த கட்சி செஞ்சிச்சு. அவ்வளவுதான். அப்படியெல்லாம் வந்துட்டு அண்ணா திமுக விஜயெல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பார்வையே விஜய்க்கெல்லாம் கிடையாது, அப்படிப்பட்ட அனுபவமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் தெரியும், இஸ்லாமியர்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க கூட நிற்கிறாங்க. ஆனால் அதே கூட்டணிக்கு 2001 சட்டமன்ற தேர்தலில் பாடம் புகட்டினா இல்லையா மக்கள்? இல்லை, 2001 தேர்தல் வந்துட்டு 2001 ஆட்சி பொற்கால ஆட்சி என்று நற்சான்றிதழ் கொடுக்கப்பட்டது எல்லாராலும். ஆமாம், 2000 பொற்கால ஆட்சின்னு வந்துட்டு அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பண்ண தெற்கிலே தேவர் வடக்கிலே வன்னியராக தான் மக்கள் ஒன்றும் பாடலாம் புகட்டலை. எனக்கு என் மக்களை பற்றி வேறு யாருமே கிளாஸ் எடுக்க வேணாம், நல்லா தெரியும். நான் ஏதோ விஜயினுடைய கட்சிக்கார பிள்ளைங்களை தான் வந்துட்டு நான் மடக்கூதிகள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு மற்றதுங்களை எல்லாம் பற்றியும் தெரியும். அன்னைக்கு நடந்தது, ஏன்னா அதான் சொல்ல வரேன், அந்த அரசியல் நான் திக்காக இருக்கிறேன் உள்ள. அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு நான் சொன்னேன், வடக்கிலே வன்னியர் தெற்கிலே தேவர், ஜெயலலிதாவுடைய வெற்றி ஃபார்முலா அப்படின்னு போட்டு கட்டுரை எழுதினேன் நான். அதாவது வடக்கில் வன்னியர், தெற்கில் தேவர், இவ்வளோதான். இதை உடைக்கணும், பாதி உடைக்கணும் அப்படின்னா 50 கோடி தான் கேட்டார் அன்றைக்கி ராமதாஸ். அதெல்லாம் கூட சொல்கிறேன். அது அவர் கொடுத்துருந்தாருன்னா செட் ஆகிட்டு இருக்கோம், நம்ம பக்கம் வந்துருப்பார் அவர். அதெல்லாம் கலைஞர் குடும்பத்தில் இருக்கிறவங்களே தெரியும். இன்றைக்கி சில உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களாம் பின்னாடி அன்னைக்கு கெட்டு வழியாக தான் அது யோசனையெல்லாம் சொல்லி அனுப்புவேன். அப்போ என்ன பண்ணாங்க, ஜெயலலிதாவும் சசிகலாவும் மூப்பனார் வீட்டுக்கு வந்தாங்க. மூப்பனாரை பிடிச்சி எடுத்துக்கிட்டாங்க, கேஸ்ட் ரீதியாக எடுத்துக்கிட்டாங்க, ராமதாஸை எடுத்துக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு மேட்ரு, அவ்வளோதான். அப்படி தான் ஜெயித்தாங்க 2001. வேறு ஒன்றும் இல்லை. அதே காலகட்டத்தில் தான் நம்ம திருமாவளவனையும் கிருஷ்ணசாமியும் திமுக கூட்டணிக்கு எடுத்தது, முதல் முறையாக திரும்ப வந்துட்டு போட்டியிடவும் வச்சது, உள்ளே போகணும் அப்படின்றது முக்கியத்துவம் அப்படின்றதும் சொன்னது. ஸோ நம்ம வெறும் பத்திரிகையாளர் அப்படியே உட்காந்துக்கலாம் இல்லை, நம்ம எப்போதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்படி தான் அது. இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி உண்டா? எப்படி கூட என்ன கூட்டணி அமைப்பாரா? வேற மாதிரி பண்ணுவாங்க. இப்போவும் நான் சொல்ல வரேன், திமுக ஆட்சியை விடுத்தணும், திமுக ஆட்சியில் ஒத்த ஏஜெண்டான்றது பிஜேபி ஏஜெண்டா. பிஜேபி என்ன சொல்றான், அதே ஏஜெண்டா. அதான் நீயும் சொல்ற, அண்ணா திமுக ஆட்சியை அகற்றணும்னா அது வேற. ஆமா, அதுவும் கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பு. அது ஒரு கண்மூடித்தனமான எதிர்ப்பு இல்லை, அது அவங்களுடைய அரசியல். அது உங்களுக்கு என்ன இருக்குது, பிஜேபிக்கும் விஜய்க்கு என்ன இருக்குது? நீங்க ஏன் சொல்றீங்க? அது பிஜேபியோட ஏஜெண்டா. தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையிலான ஒரு அணி திமுகவை வந்துட்டு ஆட்சி விட்டுற அகற்றிட்டு ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடா இருக்காது. இது அறிவு இருந்தா விஜய்க்கு தெரியும். அந்த அறிவு இல்லை, அவங்க கூட இருக்கிற புண்ணாக்குகளுக்கும் அந்த அறிவு இல்லை. என்ன பண்றது? இல்ல, மாற்று சிந்தனைக்காக தான் நீங்களும் தவிர்க்கவில்லை. குறுகிய காலம் வந்து ஆதரவு நிலையில முடியலையாப்பா, தாங்க முடியாது தானப்பா. வெளில வந்து திமுக இல்லாட்டி தமிழ்நாடே இல்லை அப்படின்ற அளவுக்குன்னா அது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமா இருக்கும். திமுக இல்லைன்னா தமிழ்நாடு இல்லைன்னு இல்லை, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு சார் யார் இருக்கிறா குரல் கொடுக்க சொல்லு பார்ப்போம். இப்போ வந்துட்டு கல்வி நிதி மறுப்பு, நீங்கள் தான் என்னாட்டம் பத்திரிகையாளன்,
சொல்ல யாரும் கேட்டு சீமான் இருக்காரு, தொடர்ந்து தமிழர் உரிமைக்காக பேசுறாரு. அவர் சுப்ரீம் கோர்ட்டை தந்திங்க வைப்பார். நெய்தல் படையை எடுத்துக்கிட்டு நேராக இலங்கையில் போயிட்டு குண்டு வீசுவார். இதெல்லாம் ஒரு பேச்சா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம நாளைக்கு எல்லாம் முடிச்சுட்டு வியாழம் கொண்டாடிட்டு பிரியாணி கிரிலாம் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஜோக்கடிச்சு பேச வேண்டியதை நீங்கள் சீரியஸாக என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? சீமானெல்லாம் ஒரு ஜோக்குங்க. அதெல்லாம் அப்படி ஒன்று இருக்கும். நல்லா எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒருத்தர் சர்க்கஸில் பல்ட்டி அடிச்சுக்கிட்டே போவான். ஐயோ இவர் இவ்வளோ பல்ட்டி அடிக்கிறாரு அப்படின்னு பார்க்கறது இல்லை. புரியுதுங்களா? அதனால் ஜோக்கராகவே நீங்கள் நினைங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஜோக்கரை நான் என்றைக்கோ அடையாளப்படுத்தி விட்ட அந்த விஜயை பிடிச்சிட்டு நீங்கள் தொங்குன்னு தொங்கி அவனையும் ஒரு ஹீரோவாக காட்டுறீங்க. இவர் ஏற்கனவே ஜோக்கராக இருக்கிறாரு, அவரையும் சீரியஸாக எடுத்துகிட்டு பேசுகிறீங்க. அவர் என்னென்னோ சொல்கிறாரு. விவசாயி வந்துட்டு அரசு ஊழியனா, மாடு மேய்க்கிறவன் அரசு ஊழியனா, நெய்தல் படையை அனுப்புவாரான், அன்பான சர்வாதிகாரம் அவரு தெரியல என்னான்ட்டு. அது அன்பான சர்வாதிகாரம் என்ன பண்ணும்? இப்போ இவர் விஜயலட்சுமியை பண்ணார அந்த மாதிரி பண்ணுமா அன்பான சர்வாதிகாரம்? கேவலமா இல்லை? உனக்குன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரின்சிபல் இருக்குதா? நீ எதுக்கு வெளில வந்து பேசுற? ஏமாத்தணும். எவனோ ஏமாத்துறேன், நானும் வந்து ஏமாத்துவேன். நான் ஏமாத்துறேன், என்ன தப்பு? என்ன மட்டும் எதுக்கு? அப்படியாப்பட்ட பார்ட்டி அது. அதை போய்ட்டு நீங்கள் சீரியஸாக கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் நேற்று தொலைக்காட்சியிலே சொன்னேன், இவரெல்லாம் சீரியஸாக நினச்சிட்டு கேள்வி வேற கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்கன்னு சொன்னேன்னு நேற்று நான். தாவேகா, பாஜக, அதிமுக தேர்தலுக்கு பிந்தைய தாவேகா எங்கே இருக்குன்னு கேளுங்கப்பா, சொல்கிறேன் நான். ஓகே, ஒரே ஒரு எஜெண்டா திமுகவை எடுக்கணும். திமுக மீண்டும் ஆட்சி வந்துச்சு, உனக்கு ஏது அரசியல் முடிஞ்சு போச்சா? கடையை கட்டி ஓரமாக போட்டுட்டு, இல்லாட்டி ஆதவர்ஜன் அதுக்கு தான் இருக்கிறான் முழுங்கிறதுக்கு, ஆதவர்ஜன்கிட்ட கொடுத்துட்டு நீ போக வேண்டியதான் நடிக்கிறதுக்கு. சும்மா 20 கோடி உனக்கு கூப்பிடுவாங்க, 200 கோடிக்கெலாம் நீ ஆள் கிடையாது. அவ்வளோதான். நிச்சயமா சார், சமகால அரசியல் குறித்து ரொம்ப விலாவாரியாக எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட அனாலிசிஸை பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.